அனைவருக்கும் வணக்கம். நான் துரைராஜ். இன்றைக்கி இன்றைக்கி தேதி 29/7/2024. இன்றைக்கி நம்மளோட ஆல்கோ ட்ரேடிங் என்னென்ன எடுத்துச்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி மார்னிங்லேயே பேங்க் நிஃப்டி 923க்கு எடுத்துச்சு ஆர்டரு. ஆக்சுவலாக அதுக்கு சம் கமெண்ட்ஸ் எழுதியிருப்போம். அந்த கமெண்ட்லாம் மீட் ஆன அப்புறம் தான் எடுக்கும். ஸோ அதில் 3 ஸ்ட்ராட்டஜி. அதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் கமாண்டு மீட் ஆனிச்சு 923க்கு, அதனால் எடுத்திருக்கு 51,500 சிஇ. ஆக்சுவலாக நான் அப் ட்ரெண்டுக்கு மட்டும்தான் இதில் ஆப்ஷன் பையிங் செஞ்சுக்கிட்டுருக்கேன். டவுன் ட்ரெண்டுக்கு செய்யலை. அதாவது புட் ஆப்ஷன் பையிங் நான் செய்யலை. ஒன்லி கால் ஆப்ஷன் பையிங் மட்டும்தான் செஞ்சிகிட்ருக்கேன். அடுத்தது மிட் கேப் நிஃப்டி ஒரு 945க்கு அப்புறம் மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி ட்ரேடுக்கு ஆன் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு 2 பையிங் லேக் எடுத்திருக்கோம். அது ஹெட்ஜிங்காக மார்ஜினை ரெடியூஸ் பண்ணுறது ப்ளஸ் ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் 2 சைடுமே எடுத்திருக்கோம். அது கொஞ்சம் நேரத்துலேயே ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிடுச்சு. இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் 1050க்கு அப்புறம் பையிங் ஸ்ட்ராட்டஜி அகைன் எடுத்துச்சு. அதாவது அகைன் மிச்சம் உள்ள 2 ஸ்ட்ராட்டஜி எடுத்துச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு 1245 கிட்டத்தட்ட பேங்க் மிட் கேப் நிஃப்டியும் க்ளோஸு. பேங்க் நிஃப்டி ஒரு 1210கிட்டே ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா 12.9 கிட்ட ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டு. அடுத்து பேங்க் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டியில் 1245க்கு அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் உள்ள எல்லாமே கட் ஆகிடும், ட்ரேடு கட் ஆகிடும். அடுத்து 1250க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த செஷனில் எடுத்துச்சு ட்ரேடு. அது பார்த்திங்கன்னா ஒரு 315 வரைக்கும் ரன் ஆகும் அந்த ட்ரேடு. அதில் ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. இன்றைக்கி மெயினாக ஆப்ஷன் பையிங்கில் தான் இன்றைக்கி ப்ராஃபிட் வந்துச்சு. பேங்க் நிஃப்டியில் நல்ல புல்லிஷ் மூமெண்ட்னா. எக்ஸிக்யூட்டட் ட்ரேட்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும் 34 என்ட்ரிஸு 923லேருந்து 316 வரைக்கும் என்ட்ரிஸ் போயிருக்கும். இன்றைக்கி ப்ராஃபிட்னு பார்த்திங்கன்னா 31,232 இன்றைக்கி ப்ராஃபிட், F&O ப்ராஃபிட்டு. இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, செகண்டு, தேர்டு. அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி 25,000, அதுக்கப்புறம் 5,000, அதுக்கப்புறம் 1,300 லாஸு. பேங்க் நிஃப்டி 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கனால 3 ஸ்ட்ராட்டஜியும் நம்ம பார்க்க முடியுது. சம்டைமு ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே 3 ஸ்ட்ராட்டஜியும் சூஸ் பண்ணிச்சுன்னா நமக்கு பார்க்க முடியாது. அது ஆல்கோ பிளாட்ஃபார்மில் போய்ட்டு எந்த ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி ப்ராஃபிட்டு, எந்த ஸ்ட்ராட்டஜி லாஸ்னு அதில் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு லெக்கு மட்டும்தான் ப்ராஃபிட்டு, மற்றதெல்லாம் லாஸு. அப்போ ஓவரால் பார்த்திங்கன்னா 2,000 ருபீஸ் மிட் கேப் நிஃப்டியில் ப்ராஃபிட்டு. ரிமைனிங் உள்ள எல்லா ப்ராஃபிட் 28,000 கிட்டத்தட்ட ஆப்ஷன் பையிங் தான். இங்கே பாருங்கள் 25,000 ப்ளஸ் 5,000 30,000, ஒரு 1,300 லாஸு. அப்போனா உங்களுக்கு கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, ஃபண்டு இதுக்கு யூஸ் பண்ணது லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா 720 சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் 31,000 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. அதனால் மைனஸில் இல்லாமல் ப்ளஸில் இருக்குது. இதுதான் இன்றைக்கி உள்ள ட்ரேடு. சார்ட்டுக்கு போவோம். பாருங்கள் 923க்கு இன்றைக்கி டேட்டு 9/15. ஸோ 923க்கு நான் ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன், அதுதான் அப்படி வருது. 923க்கு ட்ரேடு இங்கே தான் என்ட்ரு ஆனிச்சு, பையிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ என்ட்ரு ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு. ஸோ நம்ம ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால மேனுவலாக எந்த ட்ரேடும் கட் பண்ண மாட்டோம் சொல்லப்போனால். ஸோ அது போக்குக்கே விட்டுருவேன். அதனால தான் இதே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கேண்டில் ஒரு 2 கேண்டில் பேரிஷ் கேண்டில் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணோம்னா ட்ரேடை இந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ண முடியாது. இதெல்லாம் பேக் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் சிஸ்டமேட்டிக் பிளான் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புல்லிஷ் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் நல்ல ஒரு 40,000 48,000 கிட்ட ப்ராஃபிட் இருந்துச்சு. சடனாக இந்த 2 கேண்டில்லே ஒரு ரொம்ப லாஸ் ஆனிச்சு. சரி, ஓகே, நம்ம ஃபர்தராக இதுக்கப்புறம் மேலே போகுமான்னு தெரியாது, இல்லை கீழே போகுமான்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் பெட்ரு அது ஆல்கோ என்ன செய்தோ அது மாதிரி அதிலே விட்டுறது. ஸோ இன்றைக்கி ப்ராஃபிட் இதில் மட்டும் 28,000 பேங்க் நிஃப்டி. மிட் கேப் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா மிட் கேப் நிஃப்டி இன்றைக்கி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு 945க்கு நம்ம ட்ரேட் எடுத்ததுலேருந்து ஒன் சைடு ரேலி. ஸோ கால் ஆப்ஷன் செல்லுக்கு எல்லாமே ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டு. புட் ஆப்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரொம்ப ஹை வாலட்டைல் இருந்துச்சு. மறுபடியும் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிச்சோ அங்கேயே வந்துருச்சு திரும்பவும் மார்க்கெட்டு.
ஸோ செகண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே டக்குன்னு ஸ்டாப் லாஸ் கண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். லாஸ்ட்டாக ஒரு அதில் ஆப்ஷன் செல்லிங்கில் ஒரு 2000 ப்ராஃபிட்டு, ஆப்ஷன் பையிங்கில் நமக்கு ஒரு 28 ப்ராஃபிட்டு. லாஸ்ட் வீக் ஒரு 1 lakh கிட்ட நம்ம ஹியூஜ் லாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை கவர் பண்ணுமான்னு பார்ப்போம், எப்போ கவர் பண்ணுங்கன்னு பார்ப்போம். இதுதான் இன்றைக்கி எடுத்த ட்ரேடு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. விரைவில் ஈக்விட்டி ஸ்டாக்ஸோட அனலைசிஸும் போடுவோம், ஃபண்டு டெக்னிக்கல் அனலைசிஸ் போடுவோம். அதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லேர்ன் பண்ணலாம். அது ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது முடிஞ்சோன்னே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாங் டேர்மில் எப்படி நான் ப்ராஃபிட் புக் பண்ணுறேன், ஷார்ட் டேர்மில் எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் ஈக்விட்டியில். அதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக் போர்ட்ஃபோலியோவும் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓன்லி எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். இந்த சேனலை பார்த்துட்டு உங்களுக்கே ஒரு ஃப்யூச்சரில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். தெரியாதவங்களுக்கு, தெரிஞ்சவங்க உங்களோட சஜஷனை கொடுங்க. அதில் ஏதாச்சும் நான் கற்றுக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, தேங்க்யூ.